ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலாய் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பண்ணுற கிரேவியை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்கும். மலாய் மசாலான்றதுனால இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். கோகோனட் மில்க் அண்ட் ஆர்டினரி மில்க் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மோட்டிவேஷன் என்னுடைய பெரிய பலம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நான் 6 முட்டை வச்சு இந்த மசாலா பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுடைய கீ இன்க்ரீடியண்ட். இதை நம்ம ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைம் எடுத்து இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது திரியாக இருந்தது அப்படின்னா நம்ம கிரேவி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வராது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தவிர இதுக்கு தேவையான தாளிதம் பொருட்கள், கரம் மசாலா ஐட்டம்ஸ், கேஷ்யூநட், ஜீரகம் போட்டு லேசாக வதக்கிடலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த விழுதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்ல மையாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த விழுது ரொம்ப நல்லாவே வதங்கணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா லேசாக இது நிறம் மாற ஆரம்பிக்கும். இதுக்கும் மேலே நான் ஒரே ஒரு பெங்களூர் தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பெங்களூர் தக்காளியில் தான் அந்த டொமேட்டோ ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டொமேட்டோவோட எசன்ஸ் ஆஃப் ஃப்ளேவரும் ஆட் ஆகாது. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா நம்மளுடைய கிரேவி வதங்கினதுக்கப்புறமேட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மற்ற மசாலா பொருட்கள், அதாவது பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் ஷேடாக கலர் மாதிரி வரணும். லேசாக எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பரட்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம கோகோனட் மில்க் அண்ட் நார்மல் மில்க் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் இந்த மாதிரி பெரிய சில்லாக இருந்ததுன்னா சின்ன சின்ன துண்டாக போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்துட்டு நல்ல மையம் ஆனதுக்கப்புறமேட்டு வாட்டர் ஆட் பண்ணி மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ண கோகோனட் மில்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 200 ml தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். கிரேவி ஒரு 1-2 கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு 100 ml நார்மல் மில்க் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு 50 ml வாட்டராவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பாயில் பண்ணி லேசாக கீரல் போட்ட முட்டைகளை இதில் ஆட் பண்ணுங்க. எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டும் ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு லேசாக கரம் மசாலா இல்லை கிச்சன் கிங் மசாலாவை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம மசாலாவோட ஃப்ளேவரை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனேயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. இட்லி, தோசை, ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி எல்லா ஐட்டம்ஸோடையுமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.